திருப்பூர் தென் 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் சார்பில் சென்னை ராஜரத்தினம் மைதானத்திற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நேரலையில் இணைந்திருக்கும் செய்தியாளர் லாவண்யாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இது குறித்தான விரிவான விவரம். வணக்கம் சூர்யா. திமுக தேர்தல் அறிக்கை 311 இடைநிலை ஆசிரியர்கள் 20,000 பேருக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அறிவிப்பானது இருந்தது. அந்த அறிவிப்பை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அமல்படுத்த, அதாவது 110 விதியின் கீழ் அமல்படுத்த வலியுறுத்தி சென்னை ராஜரத்தினம் மைதானத்தில் 1000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் முக்கியமான காரணங்கள் என்ன, இந்த ஆர்ப்பாட்டம் எந்த அளவிற்கு செல்லும் என்பதனை பற்றி இடைநிலை பதிவுமிப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ராபர்ட் நம்மிடம் தெரிவிக்க இருக்கிறார். வணக்கம் சார். இப்ப தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற்று வருது. என்னென்ன காரணங்களை வலிமையா முன்னிறுத்துறீங்க? உங்களுடைய இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன? 2009ஆம் ஆண்டு 6வது ஊதியக்குழு அமுல்படுத்தப்பட்டது. அந்த 6வது ஊதியக்குழுவில் அடிப்படை ஊதியங்கள் இருவேறு அடிப்படை ஊதியங்களாக நிர்ணயிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக நிர்ணயிக்கப்பட்ட எந்த ஊதிய குழுவிலும் இது போன்ற கிடையாது. ஒவ்வொரு ஆண்டு ஊதிய உயர்வு மட்டுமே வித்தியாசம் இருக்கும். ஆனால் 6வது ஊதிய குழுவில் 1/6/2009க்கு முன் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு 8,370 ரூபாய் அடிப்படை ஊதியம் என்றும், 1/6/2009க்கு பின் நியமிக்கப்பட்டவர்களுக்கு 5,200 ரூபாய் அடிப்படை ஊதியம் என்றும் இருவேறு ஊதியங்கள் நிர்ணயிக்கப்பட்டது. 3,170 ரூபாய் அன்று குறைபாடு ஏற்பட்டது. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் 27,000 ரூபாய்க்கு மேல் நாங்கள் இழந்து வருகிறோம். ஒவ்வொரு போராட்டத்தின் போதும் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கிறோம், விரைவாக இந்த ஊதிய முரண்பாடு களையப்படும், விரைவாக இதை சரி செய்கிறோம், இது நியாயமான கோரிக்கை என்ற வாக்குறுதி மட்டுமே தொடர்ந்து இடம்பெறுகிறது. கடந்த காலங்களிலும் கடந்த ஆட்சியிலும் நாங்கள் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தோம். அப்போது 3 முறை எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் கொடுத்தும் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். அடுத்ததாக அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் நேரடியாக களத்திற்கு வந்திருந்து எங்களுடைய கரங்களை பற்றி திமுக ஆட்சிக்கு அமைந்ததும் 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் கொடுத்தார். தேர்தல் அறிக்கை 317 இடம்பெற்று 4 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. கடந்த முறை நாங்கள் போராட்டத்தின் போது 3 மாதங்களில் உங்களுடைய ஊதிய முரண்பாடுகள் களையப்படும் என உயர்மட்ட 3 நபர்கள் ஊதிய குழுவை அமைத்தார்கள். ஆனால் 3 முறை மட்டுமே அந்த ஊதிய குழு இதுவரை கூடியுள்ளது. எங்களுடைய ஊதிய முரண்பாட்டை விரைந்து களைய வேண்டும். தொடர்ந்து காலதாமதம் செய்வது ஏற்புடையது அல்ல. இந்த நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்களுடைய இந்த 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடு களையப்படும் என்ற அறிவிப்பை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். கண்டிப்பாக முதல்வர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஒருவேளை தாமதமானால், ஒருவேளை தொடர்ந்து நாங்கள் புறக்கணிக்கப்பட்டால் விரைந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு மிக தீவிரமான போராட்டங்களை கண்டிப்பாக முன்னெடுப்போம். ஊதிய முரண்பாட்டால என்ன மாதிரியான வாழ்வாதார பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? கிட்டத்தட்ட 5 தேர்வுகளை எழுதி நாங்கள் நியமனம் பெறுவோம். 10ஆம் வகுப்பிற்கு, 12ஆம் வகுப்பிற்கு, அதற்கு பின்பு பட்டய படிப்பிற்கு, அதற்கு பின்பு தகுதி தேர்வு, அதற்கு பின்பு நியமன தேர்வு. இத்தனை தேர்வுகளிலும் நாங்கள் முதல் ஆளாக வர வேண்டும். இப்போது ஒரு ஆசிரியராக நியமனம் பெற வேண்டும் என்றால் இத்தனை தேர்வுகளை எழுதி, நாங்கள் கடினமான தேர்வுகளை எழுதி தேர்ச்சி பெற்ற பின்பு வேறு ஏதாவது ஒரு மாவட்டத்தில், நாங்கள் சொந்த மாவட்டம் ஒரு இடமா இருக்கும், நாங்கள் நியமனம் பெற்றது வேறு ஒரு மாவட்டமா இருக்கும். அந்த மாவட்டத்தில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் நாங்கள் பணிபுரிகிறோம். எங்களுடைய இந்த வாழ்வாதாரமே இந்த அடிப்படை ஊதியம் மட்டும்தான். இந்த ஊதியத்தை 16 வருடங்களாக நாங்கள் இழந்து தவிர்த்து வருகிறோம். எங்களோடு பணிபுரிந்த பல நூற்றுக்கணக்கான பேர் ஓய்வு பெற்று வெளியே சென்று விட்டார்கள். ஒவ்வொருத்தரும் வெளியில் பார்க்கும்போது ஆசிரியர்கள் என்ற பெயர் தான் இருக்கும். ஆனால் அனைவருமே கடனில் தான் நாங்கள் சிக்கி தவிக்கிறோம். ஒரு 20,600 ரூபாய் என்பது ஒரு நாள் கூலி. 660 ரூபாய் ஒரு இடைநிலை ஆசிரியருக்கு இன்றைக்கு நியமனம் பெற்றார். ஒரு படித்த ஒரு சமுதாயத்தை உயர்த்துகின்ற ஒரு கல்வி தகுதி வாய்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு 660 ரூபாய் கூலி என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. முன்னேறிய நாடுகளோடு நாங்கள் போட்டி போடுகிறோம் என்கிறீர்கள். முன்னேறிய நாடுகள் அனைத்தும் தொடக்க கல்வித்துறை ஆசிரியர்களை உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையாகவும் அவர்களுக்கு மதிப்பும் அதே போன்று ஊதியத்தையும் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவ்வளவு மோசமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதுவும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பாதிப்பு. இப்போதும் அது தொடர்ந்து வருவது. மீண்டும் மீண்டும் நாங்கள் முதல்வருக்கு நினைவூட்டுவது, எங்களுக்கு விரைந்து இந்த ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும். எங்களுடைய வாழ்வாதாரம் இவ்வளவு கடுமையாக பாதிக்கப்படும் போதுனால்தான் இத்தனை நாங்கள் கடுமையான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். எங்களுடைய வாழ்வாதாரம் வேறு எதுவும் கிடையாது. இது ஒன்று மட்டும்தான். எங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்கும் வரை
வரை எத்தனை போராட்டத்தையும் நடத்துவோம், சிறைகளையும் நிரப்பவும் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து ஊதிய முரண்பாட்டால் இடைநிலை ஆசிரியர்கள் பெரிதும் பாதிப்படைந்து வருகிறார்கள் என 1000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இணைந்து இன்று ராஜரத்தினம் மைதானத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வகுப்பறையில் இந்த மாணவர்களுக்கு சமுதாயத்தை பற்றி எடுத்துரைக்க இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் அனைவரும் வீதிக்கு வர வைத்து விட்டது இந்த திமுக அரசு என்பது அவர்களுடைய குமுறலாக இருக்கிறது. சூர்யா, போராட்ட களத்திலிருந்து நேரடி தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.